எஸ்டானரியான ஒரு மேட்சஸ், எஸ்டானரியான ஒரு டோர்னமெண்ட், பிரில்லியண்டான ஒரு செஷன். மாலை நேரம், மாலை நேரம், மாலை நேரம் மல்லிப்பூ. பார்க்கலாம் 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 பார்க்கலாம். இறுதி போட்டி. சீஃப் கெஸ்ட் வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஸ்பான்சர் இல்லாம டோர்னமெண்ட் கிடையாது. பட்டாசு வெடிக்க, பட்டாசு வெடிக்க, அரங்கம் அதிர. சீஃப் கெஸ்ட் சிங்க நடை போட்டு நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இதோ முருகன் ஃபவுண்டேஷன் உரிமையாளர் ஐயா முருகன், அந்த சீஃப் கெஸ்ட் மதன் ரவி சார். எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறோம். பெரிய 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 டோர்னமெண்ட், சென்னையை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு டோர்னமெண்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். LBW பிரபா, ஓகே. சீஃப் கெஸ்ட் அண்ட் எல்லாருமே போகக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். என்னடா பண்ற? ப்ளீஸ் கிவ் மீ தி பெஸ்ட் ஆங்கிள் ப்ளீஸ். MPT உடைய பசங்க மைக்ல பேசக்கூடிய விஷயத்தை என்னடா பண்ற? கேப்டன் பிரபா. MPT டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்கீங்க. எத்தனை ஒரு மேட்ச் இது? எத்தனை ஒரு மேட்ச் பிரதர்? எத்தனை ஒரு மேட்ச்? மைக்ல சொல்லுங்க அப்படியே. பிளேயர் ரிவ்யூ ஃபார் LPW. 4 ஒரு மேட்ச். பிளேயர் ரிவ்யூ ஃபார் LPW. என்ஜாயபிளா இருக்க போது டோர்னமெண்ட். 4 ஒரு மேட்ச். MPT டாஸ் வின் பண்ணி சூஸ் டு பவுலிங், சூஸ் டு பவுலிங். 4 ஒரு மேட்ச், 4 ஒரு மேட்ச். ஸ்குவாட் கேளுங்க, ஸ்குவாட் கொடுங்க. ஸ்குவாட் பிரபா சேம் ஸ்குவாடா சார்? ஓகே, சேம் ஸ்குவாட் தான் சொல்றாங்க. ரெண்டு சைடுமே சேம் ஸ்குவாடா? ரெண்டு சைடுமே சேம் ஸ்குவாடா? மச்சான் ரிவேத் பிரபா. இறுதி போட்டிக்கு சென்ற அணிகள் MPT 11 and Bull 11. பரிசுக்கான போட்டிகள். முதல் பரிசு யாரு? வின்னர் ரன்னர் யாரு? ரன்னர் வின்னர் யாரு? பிரம்மாண்ட டோர்னமெண்ட், பிரம்மாண்ட டோர்னமெண்ட் இன்னைக்கு. டே யாருக்கு யாருக்கு யாருக்கு? ஸோ கண்டிப்பாக யூனிட் 11க்கு ஒரு பெரிய நன்றிகள். ஏன்னா சூப்பரான ஒரு மேட்சஸ் ஆடினாங்க. ஸோ மேடி பேட்லேருந்து சிக்ஸஸை பார்த்தோம். 3 சிக்ஸர்களை பறக்க விட்டுருந்தார். பட் இங்கே செமிஃபைனல் அன்னைக்கு ஸோ டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய டீம் தான், நிறைய கோப்பைகளை வென்றிருக்காங்க. ஸோ அவங்க வாங்காத கோப்பைகள் இல்லை. பட் இன்னைக்கு டே அவங்களுக்கு இல்லை அப்படின்றது ஆயிருக்கு. பட் வெற்றி தோல்வி வீரனுக்கு சகஜம், யானைக்கு அடி சறுக்கும். பவர் பிளே. வெல்கம் டு LI ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். TI ஸ்போர்ட்ஸ், TI லைவ், TI லைவ் சார். சாரி TI லைவ். தேங்க் யூ. ஃபைனல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபைனல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகிக்கோங்க. அமைதி காணுங்க, அமைதி காணுங்க. பொறுமையா மேட்சஸை பார்க்கலாம். ஸ்பீக்கர் பக்கத்துல மட்டும் நிறைய சவுண்ட் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இலவச அறிவுரைகள். மைக் இங்க சக்காதுங்க, என்ன தெரியல. செக் 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 செக். ஓகே, மேட்ச் இங்க ஃபைனல் ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து 4 ஓவர் மேட்ச் ஃபைனல்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் பவர் பிளே, மிச்சம் எந்த ஓவரும் பவர் பிளே கிடையாது. மேட்சை மட்டும் கொஞ்சம் குயிக்காக நடத்துங்க. அம்பையர்ஸ் லேட் பண்ணாதீங்க, கொஞ்சம் குயிக்காக நடத்துங்க. மோகன் மோகன் ஃபைனல் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்ச் பிக்கஸ்ட் மேட்ச், World 11 vs MPT. ஆல்மோஸ்ட் நம்ம வாய்ஸ் போயிடுச்சுங்க. தலைவர் வயசு வருது சிரிக்கும் போது. என்ன கண்ணா ஷவுக்கேமா அது மாதிரி ஆயிடுச்சுங்க வாய்ஸ். ஓகே, நாங்கள் எப்போ வந்து மேட்ச் நடத்தினாலுமே வந்து இல்லைன்னு சொல்லாத ஒரு நபர் முருகன் ஃபவுண்டேஷன். சொல்ல சொல்ல இனிக்கிறடா முருகா அப்படின்னு சொல்லும் ஒரு தமிழ் பாட்டு, ஆன்மீக பாட்டு கூட இருக்குது. அந்த பாட்டு இந்த ஐயா
அந்த அளவுக்கு எப்போதுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த ஒரு ஐயா வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ் முருகன் ஃபவுண்டேஷன். முருகன் வெயிட் பண்ணுங்க, மேட்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பத்ரா ஸ்ட்ரைக்ல 4 ஓவர் மேட்சஸ். நானுமே தம் கட்டி பேச ட்ரை பண்றேன். ஆல்மோஸ்ட் எனக்கு தொண்டை கெண்டை ஆகிவிட்டது. முதல் பந்து 2 ரன்கள், மொத்தம் 24 பந்து தான். சார் கொஞ்சம் தள்ளிக்கோங்க சார் எல்லாருமே. ஸோ இந்த ஒரு இடத்துல சுந்தர் சார் கொஞ்சம் தள்ளிக்கோங்க, அப்படி இந்த இடத்த மட்டும் எனக்கு விட்டுருங்க. ஓகே, ரிமைனிங் 23 பந்துகள் இருக்கு. ஃபைனல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. லைவ்ல வந்துருங்க. இன்னைக்கு லைவ்ல திருவிழாவை கொண்டாடலாம். வாருங்கள் வாருங்கள், அழைக்கின்றார்கள் உங்கள் கமாண்டேட்டர் வாருங்கள். சக்தியோட செகண்ட் ஒன், ஒரு சிங்கிள் கிடைக்குது. ஸ்ட்ரைக்ல கோலி பாய். டீமோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 3, 2 பந்துகள்ல 3. கமான், எல்லாரும் நின்னு பார்க்கக்கூடிய ஒரு மேட்ச். ஃபைனலுங்க, ஃபைனல் டிராஃபி யாருக்கு? தேர்ட் ஒன் இறங்கி வந்து ஒரு ஷாட், ஸ்ட்ரைட் டிரைவ், ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்ல பத்ரா பேக் ஃபுட்ல எத்தனை ரன்கள்? வெயிட் பண்ணி பார்க்கலாம். பவுண்டரியா, 4? ஆகா, சின்ன சின்ன பசங்க எல்லாமே அழகாக இருக்க, ஸ்கிரீனில் அழகா தெரிய. ஏ தம்பி நல்லா இருக்கியா? பவுண்டரி. பேக் ஃபுட்ல எத்தனை ரன்கள்? 4 பந்துகள். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பவுண்டரியா, 4? மொத்தம் 26 பந்துகள். சின்ன பசங்க எல்லாமே அழகா. சோ ரிமைனிங் 20 பந்துகள் தான். இல்லைங்க, மேக்ஸில் 98 மார்க் எடுத்தேன். டச் விட்டு போனதுனால ரொம்ப தப்பாக கணக்கு போடுறேன். 5வது பந்து. ஆஹா, பத்ரா, பத்துத்தலை ராவணா, பத்ராவின் ருத்ர தாண்டவம். தம்பி லோகேஷ் இந்த பால் எடுத்து போட்டு மஞ்சள் கலர் டிஷர்ட் தம்பி தாட்டா கட்டுறா பாருங்க. 5வது தெரியல அவனுக்கு, கூட்டுவாங்க. தப்பா கணக்கு போடுறேன். டோரா பூச்சில நீங்க டோராக்கு வழி காட்டுவீங்க, அந்த மாதிரி அந்த தம்பிக்கு வழி காட்டி மேட்ச் பார்க்கறதுக்கு. 5 பந்துகள் 14. சூப்பரான மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஃபைனல் இறுதி போட்டி. கோப்பை யாருக்கு? சக்தி டு பத்ரா. எத்தனை ரன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அம்பீரோட சிக்னல். டாட் பால் 20 ஓவர். முதல் ஓவர் முடிவில் 14 ரன்கள். விக்கெட் இழப்பின்றி 14 ஃபார் நோ லாஸ். எஸ், எப்போ வாங்க பிரைஸ் கேட்டாலும் அண்ணா முருகன் அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படின்னு நாங்கள் போவோம். வாங்க பார்த்தீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ கேட்கும்போது எல்லாமே இது மாதிரி மேட்ச் வைக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்படியா, வைங்கப்பா, வைங்க, நான் இருக்கேன், தம்பிகளுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். நம்பிக்கை நாயகன், நம்பிக்கை தூண், சென்னையின் காவலன், எங்களின் காவலன், பாச தந்தை, பாச கடவுள், நேச தந்தை, நேச பிரியர், இந்த மாதிரி ஏகப்பட்ட அடுக்கடுக்க மொழிகளில் வசனங்களை போட்டு அவருக்கு முருகன் ஃபவுண்டேஷன் உரிமையாளர் முருகன் நல்லா இருக்கணுங்க. ஸ்பான்சர் எல்லாமே நல்லா இருக்கும். ஸ்பான்சர் பண்ண எல்லாருமே. ஒயிட் பால். சாந்தோ ஒயிட் பால் இது. ஓகே, பெஸ்ட் ஸ்பின்னர் இன் சென்னை பப்ஜி பிரகாஷ்னு சொல்லியிருக்காரு பிபின் ராஜ். லாரா மாமாக்காக வெயிட்டின் சாதிக் சொல்லியிருக்காரு. அம்பேர் ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் தானே? ஒயிட் பாலுங்க, ஒரு பவுண்டரி. ஓகே, ஒரு பவுண்டரியை பார்க்கிறோம். கோலி இளவரசன் செகண்ட் ஒன். டாஸ் பால் தட்டி விட்டாருங்க. எத்தனை ரன்கள் அப்படி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஸ்டாப். இங்கே
ஓகே ஒரு பவுண்டரியை பாருங்க தம்பி சட்டவரசன் பணியோட வந்திருக்காங்க. இப்படி அடிச்சாங்க செகண்ட் ஒன் அப்படி போணுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்பாட்ட. 2 ரன் கிடைக்குது இந்த ஒரு பால்ல. தட்டி விட்டாருங்க சிறுவர்கள். சைக்கிளிங் இஸ் பெஸ்ட். சைக்கிளிங் ஸ்விம்மிங் இது எல்லாமே பெஸ்ட்டுங்க பாடிக்கு. அது எல்லாமே பண்ணுங்க. ரன்னிங் பெஸ்ட். தேர்ட் ஒன் அக்ரெசிவான ஆக்கர் 1.2லயே இங்க 21 வந்திருக்கு. இங்க தேர்ட் ஒன் டாட் பால் 1.3ல 21. 9 பந்துகள் ஃபேஸ் பண்ணி 20 ரன்கள் எடுத்து போறாங்க. 4 ஓவர் மேட்சஸ் ஃபைனல். எல்லாரும் நின்னு பார்க்கக்கூடிய ஃபைனல். பெரிய டோர்னமெண்ட், ஸ்டேட் லெவல் கிரிக்கெட் டோர்னமெண்ட். சும்மாவா அதிருது இல்ல. ஃபோர்த் ஒன் லோ ஃபுல் டாஸ் கன்வெர்ட் பண்ணாரு. ஸ்ட்ரைட்ல பவுண்டரி ஆக வாய்ப்பா அப்படி பார்க்கும் பொழுது எத்தனை ரன்கள்? ஒரு சிங்கிள் தான் கிடைக்குது. ஒரே ஒரு சிங்கிள் தான் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. 22 ரன்கள். லாஸ்ட் 2 பால்ஸ். பத்ரா 10 தலை ராவணா பத்ரா. ஆஃப் ஸ்டம்ப்ல டார்கெட் பண்ணாரு. சோ ஒயிட் பால் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒயிட் பால் இது. 23 டீமோட ஸ்கோர். லாஸ்ட் 2 பால். சாந்தோ டு பத்ரா. சாண்டோ டு பத்ரா. ஒரு லோ ஃபுல் டாஸ் தட்டி விட்டுருக்காங்க. ஸ்கொயர் லெக்ல டைரக்ட் ஹிட்டுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லை. அப்பா கையை பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்க ஒரு பையனை பார்க்குறோம். ஆஹா இதுதாங்க உறவு. கையில செல்போனை கொடுங்க. அவன் தனது கையை கொடுத்துருக்காரு. அதுதான் நம்பிக்கை. நாளைய இந்தியாவன். அவனுக்கு தெரியாது நம்ம பேசுறதெல்லாம். ஓ மை காட், கோலி இளவரசன் கிளீன் போல். விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா வந்துருங்க. அவன் தனது கையை கொடுத்திருக்காரு. அதுதான் நம்பிக்கை. நாளைய 2 ஓவர்கள் முடிவுல 24 ரன்கள் முதல் விக்கெட். 24 ரன்கள் முதல் விக்கெட். எஸ் எல்லாரும் கேட்டீங்க. லாரா வந்து விட்டார். லாரா ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாங்க. செமிஃபைனல் கனவை நனவாக்கிய ஒரு நபர் லாரா. சென்னையின் லாரா இல்ல தமிழ்நாட்டின் லாரா. இவரை கூட்டு போனோம்னா எங்க சயின்ஸ் டீச்சர் கிளாரா அவரை போயிட்டு 2 அடி அடிக்க சொல்லுங்க. ஏன்னா என்னை நிறைய அடி அடிச்சிருக்காங்க அந்த கிளாரா மிஸ். சயின்ஸ் நல்லாவே பண்ண மாட்டேன்ட்டு. ஏன்னா அந்த அடி அடிக்கக்கூடிய ஒரு நபர் லாரா. எங்க கிளாரா டீச்சருக்கு இந்த லாரா தான் கரெக்ட். ஆனா முக்கியமான மேட்ச் வருகிறார். ஹீரோ வருகிறார். பார்க்கலாம். 12 பந்துகள் இருக்கு. ரிமைனிங் 12 பால்ஸ் மோர். இல்லங்க அந்த டீச்சர் என்னை சமத்தி அடிப்பாங்க. ஆமாங்க பந்தே எந்த அடி அடிக்கிறாரா அந்த டீச்சர் அடிக்கணும். 12 பந்துகள்ல 24 ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. நாராயணனை பாட்டு பாட அழைக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் பேரை வைத்திருக்கும் நாராயணன் கேன் தூக்கிட்டு வராரு. எஸ் எப்போ பிரைஸ் கேட்டாலும் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய நபர் எங்கள் ஐயா. கடவுளின் பெயர் வைத்திருக்கும் முருகன் ஃபவுண்டேஷன். முருகன் ஐயா நல்லா இருக்கணும். ஐயா நீங்க நல்லா இருக்கணும். கிளீன் போல் பத்ரா. சஞ்சய் வந்திருக்காருங்க. யங்ஸ்டர் பெரிய விக்கெட்டை காலி பண்ணி கொடுக்கிறாரு. என்ன நடக்குன்னு தெரியல. 2 அடுத்தடுத்து பெரிய விக்கெட் இங்க காலியா இருக்கு. 11 பந்துகள் கைவசம். 24 ரன்கள் எடுத்திருக்காங்க. சஞ்சய் ஐகான் பிளேயர். சின்ன தீக்குச்சிகள் சேர்த்து தீப்பொறித்து எடுத்து காட்டுகிட்டு இருக்காங்க. மேட்ச் இங்க அனல் பறக்கின்றது. சீஃப் கெஸ்ட் எல்லாருமே எங்களை பார்த்துட்டு இருக்காங்க. மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது. ஏகப்பட்ட பிளேயர்ஸ் மேட்சஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் அப்பப்ப காட்டுங்க. டோன் பறக்கின்றது. பார்ப்போம் யாருக்கு கோப்பை. சென்னையே அதிர போகிறது இந்த ஒரு டோர்னமெண்ட். ஆமாங்க நாங்க ஐபிஎல் மட்டும் ரசிக்க மாட்டோம். எங்க ஆளுங்களை விளையாடுற ஆட்டத்தை முதல்ல ரசிப்போம். அதற்கு அப்புறமா நாங்க ஐபிஎல் இந்தியன் கிரிக்கெட் பாருங்க. ஏகப்பட்ட நிகழ்வு இந்த ஒரு கிரவுண்ட்ல இருக்குது. பார்க்கலாம். நீ பேட்ஸ்மேன் கார்த்தி ஆட்டோல இருந்து ஒரு அண்ணன் பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. ஆட்டோக்காரன் 4 தெரிஞ்ச ஆட்டோக்காரன். எவ்வளவு ஆட்டோக்காரன் பாட்டு வந்தாலும் இந்த ஆட்டோக்காரன் பாட்டு வந்து மறையாத ஒரு காவியம். சஞ்சயோட செகண்ட் ஒன். 11 பந்துகள் கைவசம். 11 பந்துகள் கைவசம். இந்த ஒரு பால் 6 லைன்ல வீழ்ந்தார் பார்த்தி. டீமோட செலிப்ரேஷனை பார்க்கறோம். பின்னாடி பாருங்க 3 நண்பர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் குயிக்கா வந்துட்டே இருங்க.
வந்துகிட்டே இருங்க, ஏன்னா டைம் ஆயிட்டே இருக்கு. பேட்ஸ்மேன் ஃபோர்ஸ் பண்ணுங்க, கம் ஆன், ஃபோர்ஸ் பண்ணுங்க. 11 பந்துகள் கை பாலவாக்கம் லாரா சாதிக் சொல்லிருக்காரு. பட் இருக்காரு உங்க ஹீரோ ஜீவா ப்ரோக்காக வெயிட்டிங் சொல்லிருக்காரு. லாரா அடி பிரபாகரன் சொல்லிருக்காங்க. ஓகே, பேக் டு பேக் 2 விக்கெட்டுங்க. பட் இந்த சிறுவனை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். சிறுவனை வச்சு சத்யா வழிநடத்தக்கூடிய விஷயம். லாஸ்ட் வீக்ல அந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமை சாம்பியன் ஆக்குனாரு. ஆஹா, என்னங்க எல்லா லீக்லயும் விளையாண்டு ஏதோ செமையா மாஸ் காட்டுறாங்க. வாழ்த்துக்கள். பட் இங்க ஃபைனல் வரை வந்திருக்காங்க. பட் முக்கியமான மேட்ச் வேர்ல்ட் 11 vs எம்பிடி. ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸ் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல. மதன் ரவி சார், அதே மாதிரி முருகன் ஃபவுண்டேஷன் மிஸ்டர் முருகன் சார் எல்லாருமே மேட்சஸை பார்த்துட்டு இருக்காங்க. தி பிக்கஸ்ட் மேட்ச், பிக்கஸ்ட் டோர்னமெண்ட். எல்லாரும் அவங்களுடைய செயலை நிறுத்தி இந்த மேட்சை ரசிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். ஆட்ரிக் விக்கெட் எடுப்பாரா அப்படின்னு கேள்விகளுக்கு கடைசி வரையும் ஸ்ட்ரைக் லாராக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்விகள் எழுப்புகிறது. இங்கே ஒரு டாட் பால், 9 பந்துகள் கைவசம், 24. எவ்வளவு டார்கெட் வரும், எவ்வளவு டார்கெட் கிடைக்கும்? 2.3 ஓவர்ஸ்ல 24. கடைசி 3 பந்துகள் ரன்கள் எதுவும் கிடைக்கல. நான்காவது பந்து 4th ஒன். நல்ல ஷாட்டுங்க. பட் தெளிவா கரெக்ட் பண்ண முடியல. கேட்சுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஆட்ரிக் இல்லாட்டி இங்க 3வது விக்கெட் எடுத்திருக்காருங்க. 4வது பந்துல சஞ்சய் ஆசம்ங்க, ஆசம். பெஸ்ட் பவுலர். முக்கியமான ஒரு டோர்னமெண்ட்ல வளர்ந்து வரக்கூடிய இளம் பவுலர். இளம் கன்று பயமறியாது. அவர் கண்ணுல இது ஃபைனல் நல்ல ஷாட்டுங்க. தெளிவா கரெக்ட் பண்ண முடியல. கேட்சுக்கான வாய்ப்பு விஷயத்தை பார்க்குறோம். பட் இங்க லாரா நான் ஸ்ட்ரைக்ல இருக்க. சென்னையின் அழக ட்ரோன் வியூல காமிக்க டிஐ லைவ் இணைந்திருங்கள். அட்டகாசமா இருக்குங்க வியூ. அதை பாருங்க, கிரவுண்டை சுத்தி ஏகப்பட்ட கும்பல். நியூ பேட்ஸ்மேன் ஜீவாக்கு வெயிட்டின்னு கேட்டீங்க. கடைசி 8 பந்துகள். எஸ், ஜீவாக்கு வெயிட்டிங் கேட்டீங்க. கேட்சுக்கான வாய்ப்புங்க. பட் குயிக்கான ரியாக்ஷன். இங்க ஒரு சிங்கிள் டைரக்ட் ஹிட் கிடைக்குது. ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு லாரா, மேட்சின் ஹீரோ. 15 பந்துகள் 45 ரன்கள் விளாசி தள்ளிய மாவீரன். வாழ்ந்தா இவன மாதிரி ஒரு ஆள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க லாரா. பார்க்கலாம். லாஸ்ட் ஒன், 3வது ஓவர்ல கடைசி பந்து. ஷார்ட்லேண்ட் இந்த வாட்டி லாராவின் விக்கெட்டையும் காலி பண்ணுகிறார் சஞ்சய். யார் இந்த சஞ்சய்? அழைக்கின்றார்கள் உங்களை, டெல்லி அழைக்கின்றது. போறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. நான் போக மாட்டேன், தமிழ்நாட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. விக்கெட், 4வது விக்கெட். ஒரே ஒரு ரன்னை கொடுத்து ஒட்டுமொத்த பிரஷரையும் கழிச்சு விட்டுருக்காருங்க. ஒரு ரன்னு 4 விக்கெட். என்ன மாதிரி பவுலிங்க, என்ன மாதிரி பிகே கையை தொட்டதெல்லாம் தங்கமாக மாறுகிறது. அந்த ஒரு நபருக்கு நானுமே வந்து சுயநலவாதியாக எழுதிக்குவேன். 3 ஓவர்ல 25. கண்டிப்பா ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய டார்கெட் தேவைப்படுகிறது. 4வது ஓவர் கடைசி ஓவர். எவ்வளவு டார்கெட் அடிப்பாங்க? 6 பந்துகள் கைவசம் இருக்கு. நான் ஸ்ட்ரைக் நேம் சுபாஷ். விக்னேஸ்வர் நாராயணன் ஃபேன்ஸுக்காக ஒரு சாங் அப்புறம் பாருங்க பிரதர். மேட்ச் இங்க க்ரூஷியல் கண்டிஷன்ல இருக்கு. ஹாய் சொல்லணுமா? ஹாய் சொல்லிடுறேன். ஓகே. சிவாவோட முதல் பந்து. ஆஹா, எங்கேயோ இருந்த ஸ்கோரை எங்கேயோ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இங்க இட்ஸ் a ஃபைனலுங்க. இட்ஸ் a ஃபைனல் போயிட்டு இருக்கு. கோப்பை யாருக்கு? கப் யாருக்கு? செகண்ட் ஒன். ரிவர்ஸ் ஸ்வீப். பட் இருங்க டாட் பால். குட்டி பாப்பா. ஹை குட்டி பாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? தோடு நல்லா இருக்கியா? செல்ல குட்டி மொட்டை அடிச்சிட்டு போறா பாத்தீங்களா இல்லையா? சம்மர் கட்டிங் இஸ் a பெஸ்ட் கட்டிங். மொட்டை தான். தேர்ட் ஒன். அப்பா தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு, பார்க்குறோம். தேர்ட் ஒன், 3வது பந்து. ஆஹா அந்த பால் என்ன ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேட்சுக்கான ட்ரை கொடுத்தாரு. பட் இங்க ஒரு சிங்கிள் தான் கிடைக்குது. ஒரு சிங்கிள் இந்த ஒரு பால்ல. லாஸ்ட் 3 பால்ஸ். டீம் ஸ்கோர் 26 ரன்கள். 26 ரன்கள். 4வது பந்து.
வளைச்சு கேமரா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒயிட் பால் எஸ்ஆஸ்ல ஒரு ரன்கள் டிஐ லைவ்ல. ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் மேட்சஸ் பார்த்துருங்க, எஸ்பெஷலி முருகன் ஃபவுண்டேஷன்ல இருந்து சார் முருகன். ஆஹா என்ன மாதிரி ஷாட், சிக்ஸர். சென்னை எக்ஸ்பிரஸ் இங்கே பக்கத்து விட்டு 5 அடி குடியிருப்பில் லேண்ட் ஆனது. நிறைய பேர் மேட்ச் செக் பண்ணி பாத்துக்கோங்க, இது டேமேஜ் ஆனது. ஃபவுண்டேஷன்ல இருந்து சார் முருகன். யாரோடா எங்க வீட்ல அடிக்கறதடா அப்படினு ஒரு அம்மா வந்து சவுண்ட் விடுறாங்க. 3.33 ரன்கள். கடைசி 2 பந்து, லாஸ்ட் 2 பால்ஸ். 5வது பந்து. ஐந்தாவது பந்து, பெரிய ஷாட்டுக்கு ட்ரை, பட் இட்ஸ் a dot ball. ஆஹா, ட்ரோன் வியூ எல்லாத்தையும் படம் எடுத்து போயிட்டு இருக்கு. அஞ்சு பாருங்க, கார்ல சாஞ்சிட்டு ஆயா பார்த்துட்டு இருக்காரு. அஞ்சு பாருங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் ஏய் போல்ல பார்த்துட்டு இருக்கு, சாஞ்சிட்டு இருக்கீங்களே. ஆஹா என்ன அழகான ஒரு காட்சி. எல்லாமே கவர் ஆவாங்க. லாஸ்ட் ஒன் நல்ல ஃபீல்டிங். என்னங்க இது, சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் போல இங்கே ஸ்டண்ட் காட்டுகிறார்கள் சென்னை. கெத்துங்க கெத்து. 1 ரன் 1 விக்கெட். அப்படியே உள்ள வந்துருங்க. எம்பிடி பேட்ஸ்மேன்ஸ் உள்ள வந்துருங்க சீக்கிரம். கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க. 4 ஓவருக்கு 35 அடிக்கணும். டீம் எம்பிடி 4 ஓவருக்கு 35 அடிக்கணும். டீம் வேர்ல்ட் 11 உள்ள வந்துருங்க, டைம் இல்ல. வேமாங்க ஃபீல்டிங் வேமாவாங்க. 35 டார்கெட் 35. டீம் வேர்ல்ட் 11 அங்க மீட்டிங்கை முடிச்சுட்டு 11s அப்படியே உள்ள வந்துருங்க. சூப்பர் தேங்க்யூ ஸோ மச். கோபி ஒரே நிமிஷம் வா. கோபி 35 இஸ் டார்கெட். 24 பந்துகள்ல 35. 24 பந்துகள்ல 35 வெற்றிக்கு தேவை. ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்குது. கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மொட்டராஜேந்திர வாய்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு மேட்ச். கண்டினியூஸா மேட்சஸ் பேசுற ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆஹா, ஆனா என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அவ்வளவு ரசிக்கும்படியா விளையாண்டுட்டு இருக்காங்க. வாலாராவா அமேசிங் ஸ்பின்னர் டென்னிஸ் பால்ல பப்ஜி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. அன்றும் இன்றும் என்றும் நானா தான் கிங் விக்னேஷ் சொல்லியிருக்காரு. எம்பிடி 11 வின்னர்ஸ் அப்படின்னு பிரகாஷ் ஜான் சொல்லியிருக்காரு. ஓகே, எம்பிடி பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. லேட் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு தான் லேட் ஆகும். இருட்டிட்ட போகுது, சீக்கிரம் வந்துருங்க. வேர்ல்ட் 11 நீங்கள் ஃபீல்டிங் செட் பண்ணுறங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் டிஃபால்ட் பவர் பிளே, 2 பிளேயர் மட்டும்தான் வெளில. கேம் ஒன் வந்து எல்லாத்தையும் வளைச்சு எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஆஹா, என்ன ஒரு அழகான காட்சிகள். முதல் ஒரு ஷாட் பண்ண சூர்யா வந்திருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேட்ஸ்மேன் எம்பிடி பேட்ஸ்மேன்ஸ் உள்ள வந்துருங்க. வாங்க, உங்களுக்கு தான் நெகட்டிவா இருக்கும், உங்களுக்கு தான் லேட் ஆயிடும், இருட்டிடும். பேட்ஸ்மேன்ஸ் யாரு? ட்ரோன் வியூவை வந்து பார்த்துட்டு இருக்கோம். பேட்ஸ்மேன்ஸ் யார் 12th மேன் இல்லை இங்க. பேட்ஸ்மேனே முகிலன் ஒரு எண்டில் இருப்பாரு. முகிலன், இன்னொருத்தர் பேரு சந்தோஷ். ஓகே ஃபைன், தேங்க் யூ. ஸ்ட்ரைக்ல யார் இருப்பாங்க அதை கேளுங்க. சந்தோஷ். தேங்க் யூ முகிலன். ஸ்ட்ரைக் வந்து சந்தோஷ், நான் ஸ்ட்ரைக் வந்து முகிலன், போலர் வந்து அப்பு. டார்கெட் 35. 4 ஓவருக்கு 35 அடிக்கணும். புலி ஸ்டார்ட் பண்ணிடலாம். புலி பேட்ஸ்மேன்ஸ் ரெடியா இருங்க. ஃபீல்டர்ஸ் 24 பந்துகளில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 35 வெற்றிக்கு தேவை. தி பிக்கெஸ்ட் மேட்ச் ஃபைனல் ஸ்டார்ட் ஆகுது. பட்டாசு வெடிக்கின்றார்கள், தீபாவளி கொண்டாடுகிறார்கள். தாம்பரம் இல்ல, சென்னை இல்ல, தமிழ்நாடு வேந்து பார்க்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட். 24 பந்துகள் 35. ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பு டு சாந்தோ. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. முதல் பந்து 1 ரன்கள் கிடைச்சிருக்கு. மேட்ச் ஃபைனல்ஸ் போயிட்டு இருக்கு. லைனை விட்டு கொஞ்சம் எல்லாரும் வெளில வந்துருங்க. எல்லாம் லைனை விட்டு வெளில வந்துருங்க. மேட்ச் பார்க்குறவங்களும் சரி, பிளேயர்ஸும் சரி, பார்த்து லைனை விட்டு வெளில வந்துருங்க. கொஞ்சம் வெளில வந்துருங்க. ஃபீல்டிங் டிஸ்டர்பன்ஸாக இருக்க போகுது.
செகண்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பட் இட்ஸ் a dot ball. இறுதி போட்டி ஜொலிக்கின்றது, அரங்கமே ஜொலிக்கின்றது, சென்னையே அலறுகின்றது. ஆஹா, வைரமுத்தை கூப்பிட்டு எழுத வச்சா அந்த மாதிரி எழுதுவாருங்க. நான் கடற்கரை ஓரம் நடந்து சென்றேன், காவியாவை பார்த்தேன், கவிதை எழுத தோணவில்லை. காவியமாக கிரிக்கெட் விளையாண்ட நபர்களை பார்க்கும் பொழுது கவிதை எழுத தோணுகிறது அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, தேர்ட் ஒன். இங்க ஒரு சிங்கிள். 3 பந்துகள்ல 2 ரன்கள் கிடைச்சிருக்கு. ஏகப்பட்ட ரசிகர்கள் சுத்தி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. கேட்சுக்கான வாய்ப்பு. விக்கெட் நம்பர் 1 இஸ் கான். முதல் விக்கெட்டை இழக்கின்றார்கள். மேட்ச் யாருக்கு? வேர்ல்ட் 11க்கா எம்பிடிக்கா? நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் எம்பிடி ல இருந்து கொஞ்சம் குயிக்கா வந்துருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாரு? ரசிகர்கள் பிரபா சுத்தி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. பேட்ஸ்மேன் குயிக்கா வந்துதான் ஆனும், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். பிரபா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரபா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரபா. சார், நிறைய பேர் பார்க்குறீங்க, மறக்காம டிஐ லைவ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்ஐ ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஆதரவு கொடுங்க. பிரபா 4 பந்துகள்ல 2 ரன்கள். கோபி, என்னதான் நீ ஆர்கனைசர் இருந்தாலும் நீயும் உள்ள நிக்கக்கூடாது கோபி, வெளில வந்துரு கொஞ்சம். ஒரு டிரைவ் ஷாட்டுங்க. ஆஹா, அக்ரெசிவான ஒரு சவுண்டை பார்க்குறோம். எஸ், டிராப் சான்ஸ், சாரி டிராப், ஃபீல்டிங் டிராப்ஸில் பார்க்குறோம். ஒரு சிங்கிள். எஸ், பிளென்டி இஸ் மேக் எஸ் பிளென்டி. ஸ்ப்ளெண்டிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா, இங்கிலீஷ் தெரியாதவங்க வரையும் நான் தப்பிச்சுக்குவேன். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா என்னையா அவன் ஸ்ப்ளெண்டிங்னா அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாரு. லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. டீமோட ஸ்கோர் 3. தெளிவான யாக்கர், ரன்னருக்கான சான்சஸ். ஓ மை காட், எம்பிடியோட நாயகன் முகிலனோட விக்கெட்டை காலி பண்றாங்க. முதல் ஓவர்ல வேர்ல்ட் 11 சத்தத்தை உணர முடிகிறது, விசிலை உணர முடிகிறது. 3 ரன்கள் 2 விக்கெட். முகிலன் தெளிவான யாக்கர், ரன்னருக்கான சான்சஸ். எம்பிடி ல நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் புலி ஓவரா? ஓகே, நெக்ஸ்ட் ஓவர் வேர்ல்ட் 11 டிஸ்கஷன் வேணாம். பார்த்தி பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டோம், சீக்கிரம். எம்பிடி ல நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சக்தி. குயிக்காவா சக்தி? சூப்பர் சூப்பர், அப்படியே வந்துருங்க. போலர் பிரவீன். ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் வந்துருங்க, மூவ் ஆயிடுங்க. இனிமே பவர் பிளே கிடையாது. 3 ஓவர்ல 32, 18 பால்ஸ்ல 32, 18 பால்ஸ்ல 32. பார்த்தி கொஞ்சம் சீக்கிரம் ஃபிட்டிங் செட் பண்ண பார்த்தி. பிரபாகரன் சொல்லியிருக்காரு, காவியா மட்டும் கடற்கரையில பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. ஆஹா, என்னங்க நான் பண்றது அதுக்கு? ஐயோ ஐயோ. 3 ஓவரில் 32 வெற்றிக்கு தேவை. பார்க்கலாம். பிஜி பவுலிங்ல பிரவீன். ஃபர்ஸ்ட் ஒன். ரிவர்ஸ் ஸ்வீப். 17 பந்துகள் 32. வண்டி ஓவரமாக பைபாஸ் ரோட்ல நின்று கொண்டு இருக்குது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐயா அண்ணா, ஐயா அக்கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிடிச்ச விஷயத்தை பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. மரத்தை எங்க கை கட்டுறாங்க ஐயா? நன்றியா நன்றியா, சூப்பர், வெரி குட். ஓ மை காட், எஸ், இட்ஸ் a huge sixer. இறுதி போட்டி தித்திக்கும் நிமிடங்களாக மாறுகிறது, மலர்கிறது. 9 ரன்கள் 2 விக்கெட். ஐயா நன்றியா நன்றியா, சூப்பர், வெரி குட். 3 ரன்களுக்கு பந்துகளை போட்டு சென்றார் முதல் ஓவர். பட் இந்த ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே ஆர்ஆர் ஸ்டார் பாய்ஸ் கிரவுண்ட் எஸ், ஒரு 6க்கு அப்புறம் கம்பேக்கான ஒரு பால், டாட் பால். 15 பந்துகள்ல 26. 15 பந்துகள்ல 26. கண்டிப்பாக குழந்தைகளை கிரவுண்ட்ல கூட்டு வர அப்பாக்களுக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன், யூ ஆர் கிரேட் 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 கிரேட். ரிவர்ஸ் ஸ்வீப். எஸ், இட்ஸ் தி வாட், இட்ஸ் a boundary.
யூஸ்ஃபுல்லான நேரத்தில் ஒரு பவுண்டரி. மஞ்சள் கலர் டி-ஷர்ட் சிஎஸ்கே ஃபேனா? கேளுங்க கேளுங்க கேளுங்க. மும்பை ஜெயிப்பாங்களா சென்னை ஜெயிப்பாங்களான்னு கேளுங்க. இட்ஸ் அ பவுண்டரிங்க, பவுண்டரி. 14 பந்துகள் 22. சரி, நிறைய குற்றங்கள் இந்தியா ஃபுல்லாவே ரிவர்ஸ் ஸ்வீப். எஸ், இட்ஸ் a boundary. அத பத்தி பேசுவோம். லாஸ்ட் 2 பால்ஸ். பேக் ஃபுட் போனாருங்க, நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன். பட் கனெக்ட் பண்ண முடியல. பட் ஒரு சிங்கிள் தான் கிடைக்குது. மேட்ச் சுவாரஸ்ய கட்டத்தை நெருங்கி விட்டது. எஸ், சின்ன சின்ன பிள்ளைங்கள்ட்ட போய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்ட்டு, மோஸ்ட்லி பெண் குழந்தைகள்ட்ட சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அகெயின்ஸ்டா சொல்றவங்கள்ட்ட கண்டிப்பா அகெயின்ஸ்டா உள்ளவங்கள்ட்ட சொல்லணும் பெரிய பெரிய விஷயங்கள். நான் எதை சொல்ல வரேன்னு தெரியும், பட் அதையும் ஷேர் பண்றேன். தைரியமா இந்த ஒரு இடத்துல ஷேர் பண்றேன். இட்ஸ் a பெரிய பிளாட்ஃபார்ம் இது. பட் இங்க 2 ரன்னுக்கான சான்ஸ், டார்கெட்டுக்கான வாய்ப்பு. குயிக்கான டபுள் டு எண்ட் திஸ் ஓவர். 2 ரன்னோட இந்த ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 16 ரன்கள் 2 விக்கெட். 16 for 2. ஆமா, நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல நீ ஒரு வீடியோ ஒன்று போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெற்றிக்கு தேவை 19. 2 ஓவர்ல 19. 2 ஓவர் 19 அடிக்கணும். வெல் ஒன் நெக்ஸ்ட் bowler. பார்த்தி நெக்ஸ்ட் bowler கொடுத்துருங்க. டைம் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் bowler யாரு? ரொம்ப டைம் ஆகுது. லாரா. 2 ஓவர்ல வெற்றிக்கு தேவை 19. ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன சின்ன பெண் குழந்தைகளுக்கு எதிரான அநீதி நடந்து கொண்டுதான் இருக்குது. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பிறப்பிக்கும் பதிலாக அதற்கு எதிராக செய்யக்கூடிய தீய சக்தி எல்லாத்தையும் ஒரே ஒன்று சொல்றேன், திருந்துங்கய்யா திருந்துங்கய்யா அப்படின்ட்டு ஒரு கனத்த குரலோடு கண்ணீர் குரலோடு இந்த ஒரு இடத்துல பதிவு செய்கிறேன். கண்டிப்பா மாறணும். எல்லாத்தையும் நம்ம தெளிவா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் மாற்றுவோம் அப்படின்ட்டு இந்த ஒரு இடத்துல சொல்லிக்கொண்டு மேட்ச் இங்க பரபரப்பு கட்டத்தை நோக்கி நகர்கின்றது. ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளவு வீடியோ போட்டாலும் இது மாறாதுங்க. நம்ம தான் மாறணும். மாற்றம் நம்ம கிட்ட இருந்துதான். எஸ் அப்படி சொல்லிட்டு 12 பந்துகள்ல 19. 12 balls 19. ஃபர்ஸ்ட் ஒன். சென்னையின் ஐகான் வந்து விட்டார். கோலியிலா இஸ் த டாட் பால். 11 பந்துகள் 19. திக் நிமிடங்கள். கோப்பை யாருக்கு? வின்னிங் யாருக்கு? லோ ஃபுல் டாஸ். ஃபீல்டிங் பிளேஸ்மென்ட் இருக்கு. ஒரு சிங்கிள் தான். திக் நிமிடங்களாக மாறுகிறது. எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்குதுப்பா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 10 பந்துகள 18. யாருக்கு கோப்பை? கையும் ஓடல, காலும் ஓடல, கடகடன்னு ஆடுதுங்க, ஷேக் ஆடுங்க. என்னன்னு தெரியலங்க. கோப்பை யாருக்கு? சுகர் மாத்திரை எடுத்து வந்துருக்குப்பா. சுகர் மாத்திரை எடுத்து வந்துரு. பிபி மாத்திரை எடுத்து வந்துரு. சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாமே சுகர் பிபி வருது. என்னதான் ஆச்சு நம்ம நாட்டுக்கு? 10 பந்துகள்ல 18. 10 பந்துகளில் 18. சிக்ஸர் லைனில் வீழ்ந்தார். ஜீவாவோட அற்புதமான கேட்ச். அங்க பாருங்க, பேட்ஸ்மேன் கீப்பர் சொல்றாரு, நல்ல ஷாட்ரா, என்னடா 6 அடிச்சு எங்களை வந்து பிரஷராக பாக்குறே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து பாக்குறோம். விசில் சத்தம். கோல் லெவல் சைடு அதிகரிக்க எம்பிடி சிறுவர்கள் ஸ்குவாடாக இருந்தாலும் ஃபைனலுக்கு மல்லு கட்டி வந்து நிக்க வெற்றி பெற கட்டாயத்தில் யார் 9 பந்துகள்ல 18. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. முக்கியமான ஒரு மொமெண்ட் நடந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு கமெண்ட்ஸை வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரபாகரன், பிபின் ராஜ், துரை விளாக்ஸ் எல்லாருமே நல்லா இருங்க, நல்லதே பகிருங்க. ஓகே. களவும் கற்றும் மர, அளவும் அதை எப்படி முடிக்கிறது தெரியல, அளவும் கற்றும் மர அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மாத்திக்கலாம். நீங்க என்னென்ன கேட்கீங்களோ அது எல்லாமே சுந்தர் சார் எல்லாமே கிடைக்கும். 9 பந்துகள்ல 18. லவ் யூ த கமிட்டி, பிக்கஸ்ட் கமிட்டி. பெரிய கைகளாக மாறி இந்த சூப்பரான ஒரு டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் விழா கமிட்டி நல்லா பாத்துக்கிட்டாங்க எங்க எல்லாத்தையுமே. கமிட்டி மெம்பர்ஸ் தேங்க்ஸ். திக் நிமிடங்கள். ஓ மை காட், பத்ரா 10 தலை ராவணாவின் சொந்தக்காரரான பத்ரா கையில் லேண்ட் ஆனது இந்த ஒரு பால். மேட்சில் சுவாரஸ்ய கட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. 8 பந்துகள்ல 18. 2 பால் கண்டிப்பா பீட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல பேட்ஸ்மேன்கள். கமான் குயிக்கா வாருங்கள். மாறும் எல்லாம் மாறும். யாருக்கு மாறும்? கோலி இலா இஸ் பெஸ்ட் ஐகான். சென்னை மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். நிறைய பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. எல்லாரும் வெளியே தரக்கூடிய நேரம் நிறைய வந்து விட்டது. பார்க்கலாம்.
சம்மர் ஹாலிடேல குழந்தைகளை கிரவுண்ட்ல கூட்டுவாங்க, அதே மாதிரி நிறைய நல்ல நல்ல ஃபுட்ஸை கொடுங்க அப்படின்ற இந்த ஒரு இடத்தில் பதிவு செய்து கொண்டு சிவா சீர்வாரா 8 பந்துகளை 18 சிவா சீர்வாரான கோழி எல்லாம் கொஞ்சம் கூட தர மாட்டேன் சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பந்துகளை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காருங்க. நல்ல ஒரு மூவ் கேப்டன்சில, நல்ல ஒரு மூவ், முக்கியமான ஒரு ஓவரை கொடுத்திருக்காங்க இங்கே. பட் இங்க ஒரு பால் கண்டிப்பா பீட் பண்ண வேண்டிய கட்டாயம். வண்டிகளில் இந்த மாதிரி சத்தங்கள் கொடுத்து கொண்டு போகும்போது கொஞ்சம் அச்சம் ஏற்படுகிறது. நம்ம வண்டி ஓட்டக்கூடிய நபராக இருந்தா கொஞ்சம் மெதுவா ஓட்டுவோம். 7 பந்துகள்ல 18, 7 balls 18, 7 balls 18, 7 balls 18. ஓ மை காட், பத்ரா கொஞ்சம் பேக் ஆனாருங்க. நல்ல ஒரு ரன்னிங் கேட்சுங்க. லாரா அடேங்கப்பா, ஹீரோங்க, தி மேன் ஹீரோ. 7 balls. உடல் எந்த ஒரு உடலுக்கும் அவர் ரன்னிங்க்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைங்க. இவரா இப்படி ஓடி வர்றது, அந்த அளவுக்கு ஓடி வராருங்க. எஸ், ஓ மை காட். 6 பந்துகளில் 18, 6 பால் 18 அடிக்கணும். சீக்கிரம் வந்துருங்க, வெல் ஆன் ஃபீல்டிங் போயிடுங்க. 6 பந்துகள்ல 18, 6 balls 18. குயிக்கா மேட்ச் குயிக்கா போங்க. 6 பந்துகள்ல 18, 3 சிக்ஸர்கள் அடிப்பார்களா? கோப்பை யாருக்கு? ரன்னர் கோப்பை, வின்னர் கோப்பை. வின்னர் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் யார்? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வரும். கடைசி ஒரு ஸ்டார்ட் பண்ண ஜட்டு பாய் ஆம்புலன்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. யார் அதுக்குள்ள போனாலும் சரி நல்லா சேஃபா பொழைச்சிக்கணும் அப்படின்ட்டு இந்த ஒரு இடத்துல பதிவு செய்து குட்டி தம்பி சிரிக்கிறான். நீனு வேண்டிக்கப்பா. வேண்டிட்டான்டா, சூப்பர், பொழைச்சுப்பாங்க. ஆயிஸ் கட்டி. 6 பந்துகளில் 18, 6 balls 18. சிக் அந்த இடத்த சொன்னா கமாண்டா மச்சான், 6 பால் 3 6 அட்ரா மச்சான். அங்க ஒரு ஒயிட் பால், இங்க 6 ball 18 ஒயிட் பால். 6 பந்துகள்ல 17, 6 பந்துகள் 17. மேட்ச் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போலாம் நினைச்சீங்களா? இல்ல அங்க ஹாஸ்பிடல்ல எல்லாமே பிபி டேப்லெட் எல்லாமே தீர்ந்து போய் விட்டது. இங்க 5 பந்துகளில் 11 திக் நிமிடங்களாக மாறுகிறது. 5 பந்துகள் 17, 5 balls 11, 5 balls 11. மேட்சை மாற்றுகிறார் பிரபா. இவர் பேரை ஒரு பிரஷரை பில்ட் பண்ணி வச்சு டீம் ஒரு இமயமலை போல கோட்டை கட்டி வச்சிருந்தால் கோப்பை வெல்லலாம் என்று இங்கே 4 பந்துகள் 5 இருந்தாலும் நீ ஹீரோ ஆகணுமோ அப்படின்னு நிறைய பேசுறாங்க. பட் இங்க 4 பந்துகள் 5 பிரபா போல ஒரு மலை போல ஒரு பேட்ஸ்மேன் இருக்கும் பொழுது சான்ஸ் யாருக்கு? 4 பந்துகள் 5, 4 பந்துகளில் 5, 4 balls 5. Come on guys. நான்கு பந்துகள் 5 இந்த ஒரு பால்ல எத்தனை ரன்கள் அப்படி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிங்கிள் நிக்க வைத்து ஓடக்கூடிய ஒரு விஷயம். டூ ஆர் டை ஒரு விக்கெட்டை தியாகம் பண்றாங்க பிரபாக்கு. இதுதான் ஒரு படை தளபதி பண்ணக்கூடிய விஷயம். ஒருத்தவர் தலைவனாக வாங்கினா அவருக்கு படை தளபதி தன்னோட வீரை தியாகம் பண்ணக்கூடிய விஷயத்தை உணர்த்துகிறது. இங்கே ஒரு ரன் ஒரு விக்கெட். 3 பந்துகள 4. கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு இந்த ஒரு பால்ல. கண்டிப்பா ஜட்டு த ஃபேமஸ் ஜட்டு. 3 balls 4. பேட்ஸ்மேன் குயிக்கா நோஷ். 3 பந்துகள் 4 திக் நிமிடங்கள். ஹார்ட் பீட் எப்படிமா இருக்கு? ரொம்ப இழுத்து கொண்டு இருக்கிறது. ஓ மை காட், விக்கெட்டுங்க. 2 சிக்ஸர் அடிச்சாங்க, 2 பால். இங்க ஏதோ நடக்குது. ஆஹா, பறவை பறக்கிறத நின்றுச்சு. அலைக்கடல் அலை அங்க நின்றுச்சு. ஆஹா, இங்க ஹார்ட் யாருக்கு நிக்க போதாலும் அதுக்கு எனக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லக்கிலி எஸ்கேப் அப்படின்ட்டு முன்னாடியே பதிவு செஞ்சுட்டேன். இங்க 2 பந்துகள்ல வெற்றிக்கு தேவை 4. சுந்தரன் தான் கைகளை தூக்கி கொண்டு இருக்கிறது. ஓ மை காட், கேப்டன் சத்யா ஆட்டத்தை போக்கை மாற்றக்கூடிய சத்யா என்ன செய்ய போகிறார்? பட் இங்க 2 பந்துகள்ல 4. சின்ன ரசிகர்கள், சிறுவர்கள், அம்மா கூட உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லாச்சு. சாப்பிடுங்க, சாப்பிட்டா. 2 பந்துகள்ல 4.
2 balls 4. ஐயோ என்னால் ஒன்றும் பண்ண முடியலங்க. ஐயோ ஆட்டக்காரண்ணா என்னண்ணா ஆட்டக்காரண்ணா சவாரி கூப்பிட்றாங்க போலையா? நான் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. தம்பி மேட்ச் நல்லா இருக்கியா போயா? நான் போக மாட்டேன். கோடி ரூபாய் கொடுத்தாலும் போக மாட்டேன். 2 balls 4. 2 ball 4. 2 பந்துகள் 4. திக் திக் நிமிடங்கள். ஸ்பீக்கர் பக்கத்தில் நிற்க வேணாம். ஹார்ட் பீட் இழுத்து கொண்டே இருக்குது. என்னடா இழுவியா போகுது அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க. யாருக்கு யாருக்கு இந்த மேட்ச்? ஒரு சிங்கிள் இந்த ஒரு பால்ல லெக் பைஸ்ல கிடைக்குது. 1 பந்துகள் 3. 1 பந்துகள் 3. வியந்து பார்க்கக்கூடிய டோர்னமெண்ட் கொண்டே இருக்குது. கால் பண்றாங்க அவங்கள. ஆமாங்க. யாருக்கு? டிராவானா சூப்பர் ஓவர். இருட்டுக்குள்ள சூப்பர் ஓவர் நடக்கக்கூடிய வாய்ப்பா? எனக்கு முடியலங்க. யாருக்கு இந்த மேட்ச்? சிரிச்சுக்கிட்டு கூலா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ற ஒரு திறன் வந்து ஈஸி தான். பயங்கரமா இருக்கு. 1 பந்துகள்ல 3. கையும் ஓடல காலும் ஓடல. என்ன நடக்க ஒன்றும் புரியல. யாருக்கு கோப்பை? கமான் சீக்கிரம் நடங்க. டிராவானா சூப்பர் ஓவர் தான். அதில் மாட்டு கருத்துமே இல்லை. டிராவானா சூப்பர் ஓவர் தான். டிராவானா சூப்பர் ஓவர் தான். கமாண்டர் யாராச்சும் பேச வரீங்களா? ஹார்ட் எனக்கு ஐயோ போச்சுங்க. எனக்கு முடியலங்க. என் ஹார்ட் பீட் எப்படி இருக்கு? இழுத்துக்கிட்டு தான் இருக்கேன். 1 பந்துகள்ல 3. 1 பந்துகள்ல 3. குரலே எனக்கு போனாலும் நான் கமெண்ட்ரி பண்ணி தான் சாவேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு 1 பந்துகள்ல 3. யாருக்கு கோப்பை? யாருக்கு மேட்ச்னா இதான், டோர்னமெண்டா இதான் உருவாகி விட்டது. ஜட்டுவோட கடைசி பந்து. யாருக்கு கடவுள்? யாருக்கு கடவுள் துணை இருக்க போகிறாங்க? இங்கே ஒரு ஒயிட் பால். இல்ல அம்பேரோட சிக்னல்ல வரலங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ் இங்க வைடு பிளஸ் 2 ரன். 1 பந்துகளில் 3 எம்பிடி. கிராக்கர்ஸ் பட்டாசு வைங்க. அபி பாய்ஸ் ட்ரோன்ல கேப்சர் பண்ணுங்க. டிஐ 1 பந்துகள்ல 3. என்ன மாதிரி மேட்சிங்க. ஐயோ ஓ மை காட். அமேசிங்கான மேட்ச். அற்புதமான மேட்ச். அட்டகாசமான மேட்ச். அழைக்கின்றாங்க. ஓகோ ஒர்த்தபிள் மேட்ச்ங்க. மேட்ச் வின் எம்பிடி சாம்பியன்ஸ் ஆஃப் திஸ் ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் சீசன் 5 டோர்னமெண்ட். ஒர்த் மேட்ச். வருமா இருக்க போகிறாங்க. இங்கே ஒரு ஒயிட் பால். இல்ல மேட்ச் பிரபா. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் ரெண்டாவது பால்ல 6 அடிச்சல அவுட் போகுது. பின்னாடி வந்தாச்சாங்க. இதுல மட்டும் தான் இருந்தது. இது மட்டும் தானே? ஆமா ஆமா. அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். அவங்க ஏன்னா இல்ல கேக்குதுடா. அண்ணா அப்படியே கேமரா பாருங்க. ட்ரோன் வினிங் டீம் எம்பிடி 11.